பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூக அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். ஆமென். இந்த அருமையான வார்த்தை இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு எல்லாம் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேடித்தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஆண்டவர் எனக்கு இதை தரணும், ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்தின் பொருளை தரணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கத்தக்கதான நம் வாழ்க்கை இருக்கணும். ஆமென். தேவன் ஆசீர்வதித்தால் தான் ஐஸ்வர்யத்தை நமக்கு பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஒரு ஐஸ்வர்யவானாக சாட்சியாக இருக்க முடியும். ஐஸ்வர்யத்தை பெறுகிற வழி என்ன என்றால், தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவனால் அங்கீகரிக்கப்படவும் உள்ள மனுஷனாய் நம்ம இருக்கணும். அப்போ நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னா என்ன செய்வது? தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்து வரணும். அவருக்கு எது பிரியமோ அதையே நம் வாழ்க்கையாக நடப்பித்தால், நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடப்பித்து வந்தால் நிச்சயமாக அவருடைய மகிமையின் ஆசீர்வாதம் நம்மிடத்திலே இறங்கி வரும். நம்மிடத்துல இறங்கி வரும்போது இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் நமக்கு எல்லாவற்றிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த உலக மனுஷனே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க விரும்பும் போது நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. தேவன் நல்லதை தருவார். நல்லா தெரிஞ்சுக்க, ஐஸ்வர்யங்களை கர்த்தர் உலகத்து காரியங்களை கொடுத்துட்டு அது கூட வேதனையை கூட்டாது இருப்பார். ஏன் தெரியுமா? இது தேவனாலே உண்டானது, இது கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, இது தேவனால் பிரியப்பட்டது என்று சொன்னதனால தேவன் அதனோட வேதனை கூட்டாமல் வாழ்க்கையை நாம் நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அதே போல அந்த வியாதிகள் வருது, பிரச்சனைகள் வருது, தேவனுக்கு முன்பாக கொஞ்ச நாள் வேதனைப்பட வந்து அவசியமா இருக்குங்கிறத சிந்தை உங்களுக்கு வர வேண்டாம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களை கொடுக்கும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். சங்கடங்கள் இருக்காது, உபத்திரவங்கள் இருக்காது, நிந்தனைகள் இருக்காது. தேவன் ஆசீர்வாதம் அது பரிபூர்ணமானது, தேவனுடைய ஆசீர்வாதம் அது நன்மையானது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இல்லையா? நம்ம உலகத்தின் பொருளை தேடி ஓடிக்கொண்டு இருக்காம தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய் வருகிற ஐஸ்வர்யங்களை தேடணும். அப்படி நமக்கு கிடைக்கும்னா நிச்சயமா இந்த பூமியில வேதனையோ வருத்தங்களோ சோகங்களோ நம்ம வாழ்க்கையில என்றைக்கும் இருக்காதுன்னு இந்த வேதத்தின் வசனம் அதிகமாக நம்மளை தெளிவுபடுத்தி கொடுக்கிறது. ஆமென். இந்த வேத சிந்தை உங்களுக்கு பிரியமா இருக்கணும். God bless.